இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஒரு பத்திரிகையாளர் இல்ல அமைச்சர் ஏன் அப்படி பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது இங்க பாருங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காரு. இது அவர் கையில் தானே, அவர் அறிக்கை தான். அதுல என்ன அவர் சொல்லிக்காரு பாருங்க. 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை. கொரோனா போன்ற பேரிடர், வர்தா, இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள். அது மட்டுமின்றி 90% மக்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கொடுத்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொல்லிருக்காரு? உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யணும். அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார்கிட்ட ஒப்படைக்க, இந்த நகரத்தை சுத்தமாக்குகிற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்படின்னா இந்த மாநகராட்சின்னு ஒண்ணு எதுக்கு இருக்கணும்? அதை கலைச்சு விட்டுலாம்ல. உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது, மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதெல்லாம் எதுக்கு? அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க. அது என்னதான் செய்யும்? அதுக்கு வேலை என்ன? தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கறாங்க. இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது. தனியாரே கையில இருந்து காசு. தமிழ்நாட்டினுடைய நகரங்களை, முதன்மை நகரங்களை, குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கணும்னு ராம்கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு, ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க. அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது? ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது? 2700 கோடி கொடுக்குது. ஒரு ஆண்டுக்கு 270 கோடி. அப்படின்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 2700 கோடியே கொடுக்குது. இவங்க இப்ப 23,000 கொடுத்தானா அவன் 16,000 வாங்குறான், வேலைக்கு வாங்குறாங்க. தனியார் எப்படி செய்யும்? எந்த மாதிரி செய்யும்? ஒரு குப்பை அள்ளுறத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை? அரசு என்ன எல்லாமே தனியார் மயம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிறோம்ல, ஒரு கேள்வி எழுப்புறோம்ல. அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க. என்னதான் செய்யும்? போக்குவரத்து தனியார் நடத்தணும், கொடுத்துரும். கல்வியை தனியார் நடத்தணும், கொடுத்துரும். மருத்துவத்தை தனியார் நடத்தணும். சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும். சாராய கடை மட்டும் அதுவே நடத்தும்ங்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? யோசிச்சு பாருங்க. நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க. நீங்க பால் விக்கிறவன பால்காரங்கிறீங்க, காய்கறி விக்கிறவன காய்கறிக்காரங்கிறீங்க. அப்படிதானே சொல்றீங்க? அப்ப குப்பையை போடுறவனையில குப்பைக்காரன்னு சொல்லணும். அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு. காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர், பால் விற்க வர்றவர் பால்காரர், குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன்கள பணியாளர்கள்னு சொன்னீங்க. கொரோனா நேரத்துல பெரும்புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் ஒரு விழுந்துட்டா, ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும், வெள்ளத்துல மூழ்கிட்டா அதெல்லாம் அவங்கதான் களத்துல நிக்கிறாங்க. இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அவங்க பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. பணி நிரந்தரம் செய்யறதுல 12 ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க. பணி நிரந்தரம் செய்யறதுல இருக்கிற இடையூறு என்ன? ஒரே காரணம், உங்கள்ட்ட நிதி இல்ல, நிதி வளமை இல்ல, அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 கொடுக்குறீங்க. இளம் பெண்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு 1000 கொடுக்குறீங்க. படிக்க தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு 1000 கொடுக்குறீங்க. அதுக்கு பணம் எவ்வளவு வருது? ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி அதுல செலவழிக்கிறீங்க. இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சிலைகள் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க?
இப்ப மதுரையில ஐயா கருணாநிதி அவர்கள் பெயர்ல 200 கோடிக்கு ஒரு நூலகம் கட்டிருக்கு. நீங்க வாங்க, அந்த நூலகத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்கள்ல 1000 பேர் படிப்பாங்களா? ஒரு 3 கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.